பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித்ஷா திருச்சி வந்திருக்கிறார். அது குறித்த தகவல்களை செய்தியாளர் லெனினிடம் கேட்கலாம். லெனின், பாரதிய ஜனதா பொதுக்கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? இதுல என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற இருக்கு? அதாவது திருச்சியை பொறுத்தவரை இந்த மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் தேர்தலை ஒட்டி நடைபெறுவது என்பது வாடிக்கையான ஒன்று. திருச்சி தங்களுடைய அரசியல் கட்சியினுடைய பலங்களை நிரூபிப்பதற்கான ஒரு இடமாக தமிழகத்தினுடைய மையப்பகுதி என்பதால் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய பொதுக்கூட்டமானது இன்று மாலை திருச்சி மன்னார்புரம் அந்த ராணுவ மைதானத்தில் நடக்குது. குறிப்பாக திருச்சி புதுக்கோட்டை சாலையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் சற்று முன் தான் அமித்ஷா இறங்கினார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில பாரத தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா இறங்கி இருக்கிறார். அவரோடு மத்திய அமைச்சரான பிரகாஷ் ஜவடேகர், அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் ஹெச் ராஜா, மூத்த தலைவர்களான இலா கணேசன், அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட பார்வையாளரான முரளிதர் ராவ், இப்படி முக்கிய தலைவர்கள் அனைவரும் தற்போது திருச்சி விமான நிலையத்தில் இறங்கியிருக்காங்க. இவங்க இங்கிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் உணவு விடுதியில் தங்கியிருக்காங்க. அங்கே 234 வேட்பாளர்களையும் சந்தித்து அவர்களோடு ஒரு கலந்து ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்காங்க. அதற்கு முன்னதாக செய்தியாளர் சந்திப்பு என்பது நடக்க இருக்கிறது. அதன் பிறகு இன்று மாலை திருச்சி மன்னார்புரம் ராணுவ மைதானத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் அந்த 234 வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தி அந்த கூட்டத்தில் தலைவர்கள் பேச இருக்காங்க. இதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து அனைத்து அந்த வேட்பாளர்களும் இந்த மேடைக்கு வர இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த ஐஜேகே பார்ட்டி உள்ளிட்ட மற்ற அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்காங்க. திருச்சி மாநகரம் முழுவதும் இந்த கூட்டணி கட்சிகளுடைய கொடிகள் சாலையின் இருமருங்கிலும், அதே போல திருச்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய ரவுண்டானாக்களிலும் அமைக்கப்பட்டிருக்கு. ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக திருச்சி விமான நிலையத்தில் 500க்கும் மேற்பட்ட போலீசாரும், அதே போல அந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த மைதானத்தை சுற்றி 1000க்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மணிவரன், லெனின், இதற்காக போக்குவரத்தில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறா? இந்த நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு தொடங்குது, எத்தனை மணிக்கு நிறைவடைய இருக்கு? குறிப்பாக சென்னை மதுரை தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி தான் அந்த மன்னார்புரம் ராணுவ மைதானங்கிறது. எனவே போக்குவரத்திற்கு எந்த விதமான இடையூறும் இல்லாத வகையில் போக்குவரத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படலை. போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத பகுதி என்பதால் தான் இந்த இடத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க. குறிப்பாக ஆரம்பத்தில் இந்த பொதுக்கூட்டத்திற்கான அந்த பூமி பூஜை என்பது திருச்சியில் இருக்கக்கூடிய உழவர் சந்தை மைதானத்தில் தான் போடப்பட்டது. அங்கு வரக்கூடிய தொண்டர்களுடைய எண்ணிக்கைக்கு அந்த இடம் போதுமானதாக இருக்காது என்பதாலும், அதே போல தலைவர்களுடைய வருகைக்கு போது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதில் இருக்கக்கூடிய சிரமங்களை கருத்தில் கொண்டும் மாநகராட்சிக்கு சொந்தமான அந்த உழவர் சந்தை மைதானத்திலிருந்து இடமாற்றம் செய்து திருச்சி மன்னார்புரத்தில் இருக்கக்கூடிய அந்த ராணுவ மைதானத்தில் இந்த பொதுக்கூட்ட மேடையானது அமைச்சிருக்காங்க. அங்கே 2 மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு மேடையில் தலைவர்கள் அமர இருக்காங்க. மற்றொரு மேடையில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அமர இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தொண்டர்கள் அமருவதற்காக ஏராளமான இருக்கைகள் போடப்பட்டிருக்கு. எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்காத விதத்தில் அதற்கான தடுப்புகளும் அமைக்கப்பட்டிருக்கு. போலீசார் தொடர்ச்சியாக பல்வேறு பிரிவினர், காவல்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவினர், அது வெடிகுண்டு சோதனை நிறுவனர் குழுவாக இருக்கட்டும், அதே போல ஆயுதப்படை போலீசாராக இருக்கட்டும், பல்வேறு பிரிவினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. எந்த விதமான அசம்பாவிதங்களும் இல்லாத வகையில் அமைதியாக இந்த பொதுக்கூட்டம் நிறைவடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் திருச்சியில் இன்னைக்கு கூடியிருக்கிறதுனால மாநகரம் முழுவதும் இந்த பாதுகாப்பு பணியானது பலப்படுத்தப்பட்டிருக்கு. லெனின், பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவர் அமித்ஷாவின் திருச்சி வருகை குறித்த பல்வேறு தகவல்களுக்கு நன்றி.